பார்க்க போறது பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட், ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டு பத்தி பார்க்க போறோம். கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 7130 ரூபாயில அப்படியே நிக்குது. நேத்து இருந்த இதான் இருக்கு, குறையில கூடவும் இல்ல. சில்வர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அதே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்ல, கூடவும் இல்ல குறையும் இல்ல. கோல்டும் சில்வரும் இன்னைக்கு வந்து நேத்து இருந்த ரேட்லயே தான் இருக்கு இன்னைக்கு. இப்போ நான் என்ன யோசிச்சேன், கோல்ட் ரேட் ஓட கொடுக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும் நம்மளோட வியூவர்ஸ்க்கு தான். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஆட் பண்ணிருக்கோம். கோல்ட் ரேட் அண்ட் ஸ்டாக், அதாவது கோல்ட் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுறதா போட்டிருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓபன் ஆகும்போது 81,214 பாயிண்ட்ல இருந்தது, அதாவது அப்ல இருந்தது. ஆல்மோஸ்ட் 370 பாயிண்ட் அப்ல இருந்தது. ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா திரும்பி கிட்டத்தட்ட 80,827 பாயிண்ட் வந்துச்சு. ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே இருந்ததை விட மார்க்கை விட கம்மியா போயிருக்கு. ஒரு 400 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் டவுனா இருக்கு, கோல்டு மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ நான் நினைச்சேன்னா அது கோல்டு ஸ்டேபிளா இருக்கு, ஸ்டாக் மட்டும் அப்ல போயிருக்கேன். மார்னிங் பார்த்தேன் நான். வித்தின் 1 hour நான் இந்த வீடியோ ரெடி பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் டவுன்ல வந்திருக்கு. இப்போ 80,827 பாயிண்ட்ல இருக்கு. இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரேஞ்சு. அண்ட் கோல்டு மார்க்கெட் ஆஸ் ஐ செட் 7,130 ரூபாயில இருக்கு. கோல்டு, சில்வர் வந்து 100 ரூபாய் ஒரு கிராம்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து கோல்டு வந்து 22 கேரட் 916, சில்வர் வந்து ஆர்டிகல் சில்வர், நாட் த பியூர் சில்வர். ரெண்டுமே பியூர் 24 கேரட்டோ இல்லை பியூர் சில்வர் கிடையாது. ரெண்டுமே ஆர்டிகல் சில்வர் ஒன்று, இன்னொன்று வந்து கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 22 கேரட் 7,130, 7,130 ரூபாயில இருக்கு. இதுதான் வந்து கோல்டு மார்க்கெட். நானே யோசிச்சேன், கோல்டு ரேட்டை பத்தி சொல்றோம், ஸ்டாக் ரேட்டை பத்தி சொல்றோம், அதை வாங்குறதுக்கு வழி சொல்லணும்ல சார். கோல்டை பத்தி சொல்லிட்டீங்க, ஸ்டாக்கை பத்தி சொல்றீங்க, இதெல்லாம் முதலீடு பண்ணலான்றீங்க, அதை வாங்குறதுக்கு காசு வேணும்ல. நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஒரு உதாரணம் சொல்றேன். இது வந்து கோல்ட் ரிங் வச்சுக்கோங்க, சில்வர் ரிங் ஆக்சுவலா கோல்ட் ரிங் நினைச்சுங்க. இது மொபைல், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மொபைல் வாங்கும்போது நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன். இந்த மொபைல் 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன். இன்னைக்கு இந்த மொபைலோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா மாடல் போயிடுச்சு, 5 வருஷம் மாடல், புது மாடல்லாம் வந்துடுச்சு. இந்த 10,000 ரூபாய்க்கு ஜீரோ வேல்யூ. இந்த ரிங்கு அதுக்கும் முன்னாடி வாங்கியிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரிங் இது. இதே இன்கேஸ் இது சில்வர் கோல்டா இருந்தாலும் சரி, சில்வரா இருந்தாலும் சரி, நான் வாங்கினதை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு, ஐ மீன் 100% ஏறி இருக்கு. இது 10,000 ரூபாய்க்கு வாங்கினா இன்னைக்கு ஜீரோ வேல்யூ. இதே ரிங்க நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இன்னைக்கு 20,000 ரூபாய் வேல்யூ. அதுக்குன்னு உங்களை உடனே போயிட்டு இதெல்லாம் எதுவும் இது மொபைல் வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க, வெறும் கோல்டு வாங்குங்கன்னு சொல்ல வரல. நீ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா வளரும், இத மாதிரி கேஜெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா குறையும், இல்ல ஜீரோவா மாறிடும். இது மொபைல் கீழே போட்டு உடைச்சுன்னு வச்சுங்களேன், டிஸ்பிளே போயிடுச்சுன்னா எவ்வளவு? 4,000 ரூபாய் கட்ட சொல்லுவேன், இல்ல மொபைல் வேஸ்ட். இது கோல்ட் ரிங் வச்சுங்க, இந்த கோல்ட் ரிங்க உடைச்சு நசுக்கிட்டேன், ஏதாவது பண்ணிட்டேன் நான், திரும்பி கொடுத்தா நான் வாங்கணும்னு சொல்லுவாங்களா? அப்பயும் உருக்கி என்கிட்ட எடுத்துப்பாங்க கோல்டா. அதுதான் கோல்டுக்கும் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு இதை வாங்க வேணாம்னு சொல்லல, வாங்குங்க. இப்ப கேக்குறேன் நானு, ஒரு ஆப்பிள் போன் பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபான்னு சொல்றாங்க. எவ்வளவு? 1,80,000 ரூபாய். 1,80,000 ரூபாய் ஒரு மொபைலை வாங்கிட்டு அதை போட்டு உடைச்சா முடிஞ்சு போச்சுக்காது. அதுல என்ன லாபம் வரப்போகுது? ஏதோ பிசினஸ் பண்ற, அது மூலமா சம்பாதிக்கிற, ஒரு வருவாய் வருதுன்னா ஓகே. பிசினஸ் பண்ணல, வருவாய் வரல, நீ சும்மா மொபைல ப்ரௌஸ் பண்ண போற, வாட்ஸ்அப் பார்க்க போறா, சாதா போனே போதுமே, 10,000 போனே போதுமே, எதுக்கு நீ வந்து 1,80,000 மொபைல் வாங்குற? சரி 1,00,000 சார் 20,000 தான் வாங்குற, ஏன் 20,000 வாங்குற? 10,000 ரூபாய்க்கு வாங்க ஒரு மொபைல. மீதி 10,000 ரூபாய தங்கத்துல முதலீடு பண்ணினா வருஷத்துக்கு 15% ஈஸியா ஏறிடும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 22% ஏறி இருக்கு. சோ வருஷம் ஏறிட்டு தான் இருக்கு தங்கம். தங்கத்தை எப்படி வாங்க முடியும்னா, இந்த மாதிரி அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு இத மாதிரி அத்தியாவசிய செலவுகளை முதலீடு பண்ணினா, அதாவது இது வந்து செலவு கிடையாது, இது முதலீடு, இது செலவு. இது வருவாய் ஈட்டும், வளரும். இது வருவாய் ஈட்டாது, குறையும். வருவாய் ஈட்டலாம், பிசினஸ் பண்ற, இதை வச்சு மொபைல் வச்சு நிறைய கான்டாக்ட் பண்ற, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருக்குன்னா பண்ணலாம். தேவையில்லாம ப்ரௌஸ் பண்றதுக்கு, யூடியூப் பார்க்கறதுக்கு, வாட்ஸ்அப் பண்றதுக்கு, டிக்டாக் பண்றதுக்கு காஸ்ட்லியான மொபைல் வாங்காத. அதை முதலீடு பண்ணு. வாங்குற சம்பளம், முதல் சம்பளத்திலே வந்து ஒரு இஎம்ஐல ஒரு 30,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினா என்ன யூஸ் இருக்கு? வாங்குற சம்பளத்துல ஒரு 50% சேர்த்து வை, இல்ல 40% சேர்த்து வை. அதை தங்கத்துல முதலீடு பண்ணீங்கன்னா அது வளரும். சோ அது வளர்ந்ததுன்னா நீங்க ஜெயிக்கலாம். கோல்டு ரேட் சொன்னதுக்கான அர்த்தம், இன்னைக்கு கோல்டு ரேட் 7,130 ரூபாய் வித்துட்டு இருக்குது. 7,130 ரூபாய் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 1,500 ரூபாய் வித்துருச்சு, ஏறிட்டே போகுது. சோ முதலீடு பண்ணது எப்படி முதலீடு பண்ண முடியும்னா, மத்த செலவுல குறைக்கணும். ஒரு ஷர்ட் வாங்க போறோம், பிராண்டட் ஷர்ட் 2,000 ரூபாய். இந்த ஷர்ட் எவ்வளவு தெரியுமா? இது 300 ரூபாய். ஹானஸ்டா சொல்றேன், பொய் பேசல உங்களுக்கு. 300 ரூபாய் இந்த ஷர்ட். ஏன் நல்லா இல்லையா? கிழிஞ்சா போச்சு. சோ 300 ரூபாய்க்கு சட்டை கிடைக்குது, 3,000 ரூபாய்க்கு சட்டை கிடைக்குது. 3,000 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும்னு வச்சுக்கேன்,
ஒரு 6 மாசம் போட்டா கீச்சு தான் போடணும். இதே அந்த 3000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கோல்டோ இல்ல ஏதோ ஒரு பொருளை வாங்கி வைக்கிற சில்வரை வாங்கி வைக்கணும், வளர்ந்துருக்கும். 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறேன், அடுத்த மாசமே அது 10,000 தான் போகும். அதுக்கு அடுத்த மாசம் 5,000, அதுக்கு அடுத்த மாசம் 2,000, அதுக்கு அடுத்து 0. சோ அப்ப நம்மளோட மத்த செலவுகளை தேவையில்லாம ஆடம்பரத்துக்கு பண்ற செலவுகளை குறைச்சாதான் இத மாதிரி பொருட்கள்ல முதலீடு பண்ண முடியும். இத மாதிரி கிழிஞ்சு போற சட்டையில போயிட்டு நான் 7,000 ரூபாய்க்கு பிராண்டட் வாங்குறேன்னா பணக்காரன் வாங்கிட்டு போட்டாங்க. மிடில் கிளாஸ் ஏன் அவளை போய் லாக் ஆகுறீங்க? 300 ருபீஸ் சர்டிபிகேட் இப்பெல்லாம் தையக்கூலியே 450 ரூபாய் ஆயிடுச்சு. அவன் ஒருத்தர் சட்டையும் தைச்சு 300 ரூபாய்க்கு கொடுக்குறான். அப்ப பெனிஃபிட் தானே. அந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் உங்களால கொஞ்சம் பணம் சேர்க்க முடியும், இந்த மாதிரி முதலீடு பண்ண முடியும். ஓகே சார், ஸ்டாக் மார்க்கெட் சொல்றேன், நீங்க அதை பத்தி இன்னும் பேசலையேன்னு கேட்கலாம் நீங்க. ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 81,000 மார்க்ல இருந்து இப்ப திரும்பி 80,827 மார்க் வந்துடுச்சு. நான் ரீசெண்டா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண கம்பெனி பத்தி சொல்ல போறேன். அந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த போன மாசம் வந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, பெயிண்ட் கம்பெனி. அப்புறம் வந்து ஐஆர்சிடிசி, அதாவது இந்தியன் ரயில்வேஸ் டூரிசம் அண்ட் கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் ஒரு கம்பெனி, அவங்களும் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ், அவங்களும் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி, டிவிடெண்ட்ன்றது ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்ணா வர லாபத்தை கஸ்டமருக்காக, ஐ மீன் ஷேர் ஹோல்டருக்காக கொடுக்குறது தான் டிவிடெண்ட். அப்புறம் ஆர்இசிஎல் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, அதோட பாண்டுக்குமே டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ 4 கம்பெனி போன மாசம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுல முதலீடு பண்ணா டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு ஷேரை வாங்குறேன்னா அதுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், அந்த ஷேரோட வேலை ஏறும், பணம் தரும். மொபைல்ல முதலீடு பண்ற, இல்ல தேவையில்லாம சட்டையில முதலீடு பண்ற, ஒரு பேண்ட்ல பைக்ல முதலீடு பண்றேன்னா அதனால உனக்கு வருமானம் ஈட்டாது. எந்த பொருள்லாம் உனக்கு வருமானம் தருதோ அதுக்கு பேர் சொத்து. எந்த பொருள்லாம் செலவு தருதோ, பைக்ல பெட்ரோல் போறியோ அதெல்லாம் வந்து செலவு. ஒரு வீடு வாங்குறேன்னா அது இஎம்ஐ கட்டுறேன்னா செலவு. ஸோ அதனால அதை பார்த்துக்குங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 2,470 ரூபாய், ஐஆர்சிடிசி வந்து 829 ரூபாய், ஓஎன்ஜிசி 262 ரூபாய், ஆர்இசிஎல் வந்து 1,164 ரூபாய். இன்னைக்கு அந்த பாண்டோட ரேட். இதெல்லாம் மேபி ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்குறதா வாங்கலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன் நான். என்னோட சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, டிப்ஸ் பத்தி, சேவிங்ஸ் நிறைய பேசியிருப்பேன், அதை போய் பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட செலவுகளை குறைச்சாதான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அப்பதான் நீங்க வளர முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட். ஸோ திரும்பி ரிப்பீட் பண்றேன், கோல்ட் ரேட் 7,130 இன்னைக்கு ரேட்டு, சில்வர் 100 ரூபாய். ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங்ல வந்து அப்ல இருந்து இப்ப டவுன்ல போயிருக்கு. இதுதான் நன்றி. இதை சொல்ல விருப்பப்பட்ட சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கோல்ட் மார்க்கெட்டையும் பேசியாச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.